விஜய் உங்களை அணுகி ஆலோசனை கேட்டாரா? Sorry? Has Mr. Vijay sought your advice? இல்ல அவர் என்னோட தொடர்புல இல்ல. கேட்டா அவருக்கு உதவுவீங்களா? இல்ல நான் அந்த தொழிலை விட்டே விலகிட்டேன். யாருக்கும் ஆலோசனை சொல்றது இல்லையோ? இல்ல முற்றிலுமாவே அதுல இருந்து வெளியே வந்துட்டேனே. நீங்க இன்னைக்கு என்கிட்ட வந்து தமிழ்நாட்டுல என்ன செய்யலான்னு கேட்டா நாம பேசலாம், விவாதிக்கலாம். யூகம் வகுக்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? I'm saying, if you are coming to me, valuing me as a professional, நீங்க என்கிட்ட வந்து எனக்கு மதிப்பு கொடுத்து ஒரு நண்பரா என்னுடைய ஆலோசனையை கேட்டா நான் நிச்சயமா உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆனா எந்த ஒரு தொழில்முறை ஒப்பந்தத்துக்கும் நான் தயாரா இல்லை. முழு நேரமும் நான் யாருக்கும் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையிலும் இல்லை. அது விஜயோ இபிஎஸ்ஓ எம்கேஎஸ்ஓ இந்தியாவில் எந்த தலைவராக இருந்தாலும் சரி, நான் பீகாரில் இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில தீவிரமா இருக்கேன். do what I'm doing in Bihar. ஒரு ஆபத்தான போக்கில் இந்திய ஜனநாயகம் இருக்கா? See, whenever you have a very strong, ஒரு வலிமையானவருடைய தலைமையில ஒரு வலிமையான அரசு பதவியில இருக்கிறப்போ சில ஜனநாயக அமைப்புகளின் மேல இது போன்ற அழுத்தங்கள் வரும். இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலும் இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மோடி தலைமையிலையும் இதை பார்க்குறோம். நீங்க ஒரு காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்தா மோடி இப்போ ஜனநாயகத்தை அளிக்கிறாருன்னு உங்களுக்கு தோணும். நீங்க பாஜக ஆதரவாளராக இருந்தா இதை இந்திரா காந்தி காலத்திலே பார்த்துருக்கோமேன்னு வாதம் செய்வீங்க. ஆனா ஒரு கட்சி சாராத குடிமகனா பார்த்தா இரண்டு அரசுமே ஜனநாயக அமைப்புகள் மேல அழுத்தம் கொடுத்திருக்கின்றத உணர முடியும். எவ்வளவு அழுத்தம்ன்றது மாறுபடலாம். anybody who is looking things objectively would find that democracy has been compromised or put under pressure in both dispensations. The extent could vary. Maybe ஒரு தேசமா நம்ம இதை ஜாக்கிரதையா அணுகணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். அது காங்கிரஸோ பாஜகவோ இந்திரா காந்தியோ மோடியோ வேறு ஒரு நபரோ அரசியல் சாசனத்தை விட ஜனநாயக அமைப்புகளை விட அதிக அதிகாரம் கொண்டவராக யார் மாறினாலும் அது நாட்டுக்கு நல்லதில்லை. Modi or somebody else, anybody who becomes more powerful than the constitution, than the institutions and the people and their interest at large, is not in the interest of the country. மோடி அப்படி இருக்காரா? அரசியல் அமைப்பை விட வலுவானவர். Being taller than the institutions. I'm saying he definitely appears to be. அவர் நிச்சயமா ஒரு பெரும்பான்மை அரசை நடத்துறார். ஒரு சர்வ வல்லமை பொருந்திய தலைவர். இந்த அளவுக்கு பலம் பெறும் எந்த தலைவருமே இந்த குணாதிசயங்களை காட்டுவாங்க. நரேந்திர மோடியை தோக்கடிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அவர் பலமுறை தோற்கடிக்கப்பட்டிருக்காரே. 2014 வெற்றி பெற்றாரு, 2015 தோல்வி அடைஞ்சாரு, டெல்லியிலையும் பீகார்லையும் தோல்வி அடைஞ்சாரு. Between January, just for your audience, keep this in mind. A lot of people who think Modi is like 10 ஆண்டுகளா மோடி வெற்றி மட்டுமே பெறாரு அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. அது மிகவும் தவறு. ஜனவரி 2015 முதல் 2016 மே வரை 15 மாதங்களுக்கு அவங்க அஸ்ஸாமை தவிர எந்த மாநிலத்திலையும் வெற்றி பெறல. டெல்லி, பீகார், தமிழ்நாடு, பெங்கால் எல்லாமே தோல்விதான். Bengal, they lost everything. They won only, barely managed Assam, that too as a coalition government. So 15 months, no luck. Then again, starting Gujarat 2017. 2017 குஜராத் தேர்தல் கஷ்டப்பட்டு தானே ஜெயிச்சாங்க. பிறகு 2018 கர்நாடகாவில் தோல்வி, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான்லையும் தோல்வி. மீண்டும் 2021 பாருங்க, மிகப்பெரிய தோல்விகள். கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள்ல பாஜக இல்லாத ஆட்சி தான் சற்று முன்பு வரை நடந்துச்சு. Then again in 2021, look at Bengal, they were decimated. So to say that they have not been defeated, they have been one-way traffic and they have been winning everything, that's not the case. Till very recently, 17 states in India have been ruled by parties which have defeated BJP, but they are non-BJP parties. Right. Do you trust the EVM? EVM இயந்திரங்களை முழுமையா நீங்க நம்புறீங்களா? Say I frame it in 3 parts. First, இதுல தொழில்நுட்ப ரீதியா ஏமாத்த முடியுமான்னு நான் சொல்ல முடியாது. நான் ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் இல்ல. I would refrain myself and I would leave this comment to the சிப்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, இதை ஹேக் பண்ண முடியுமான்றதெல்லாம் நான் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட விட்டுறேன். hacked, manipulated. I don't know, so I would not comment on that. Operationally, ஆப்ரேஷனலா ஒரு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட இவிஎம் மெஷின்ல யாருக்குமே தெரியாம மோசடி செய்ய முடியுமா என்ன? looks very, very unlikely. The third point is political. அரசியல் ரீதியா பார்ப்போம். ஒரு பேச்சுக்கு இவிஎம்ல மோசடி செய்யறாங்களே வச்சுப்போமே, இதுக்கு எதிராக நாடு முழுக்க ஒரு புரட்சி வெடிச்சிருக்கணும். இதை இன்னொரு பிரச்சனையா சைடு இஷ்யூவா கடந்து போக முடிஞ்சிருக்காது. போற போக்குல சொல்ற பிரச்சனையா இல்லாம இதுதான் மெயின் இஷ்யூவா மாறி இருக்கும்.
to an extent where all opposition parties who really think that it is manipulated, they say that we are not going to fight elections. Public will agitate too. I voted for somebody, and how is somebody That's else? what I'm saying. Then, so if you are genuinely believing that it's இது நிஜமாவே மேனிபுலேட் பண்ணப்படுதுன்னா இதுதான் ஜனநாயகத்துல அதிமுக்கிய பிரச்சனையா மாறி இருக்கணும். அதனால இவிஎம் பத்தி போகிற போக்குல சொல்ற கருத்துக்கள்ல மெரிட் இருக்கதா எனக்கு தெரியல. if the EVM is compromised, that means the result will go one way. So put these three things together. I do not see the coherence or the merit in those who are making an argument as off the cuff remark that EVMs are compromised. இதுல உண்மை இருக்குன்னா சிறந்த வல்லுநர்களை வச்சு எதிர்க்கட்சிகள் ஆதாரத்தோடு அதை நிரூபிக்கணும். Make sure that the establishment where your party is in government or opposition parties are in government, they find some proof. இவிஎம் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்குன்னா இதை பிரதான பிரச்சனையா எழுப்பி மக்கள் கிட்ட போங்க. நாடு முழுக்க மக்கள் கிட்ட போய் உங்க ஓட்டு நியாயமான முறையில எண்ணப்படலைன்னு மக்கள் கிட்ட கொண்டு போய் போராடுங்க. Fairly. If you do this thing, then அதை செய்யலைன்னா நீங்க சும்மா அடிச்சு விடுறீங்கன்னு தான் பார்க்க முடியும். then I say you are just doing it as a living room gossip. மதச்சார்பற்ற அரசியலுக்கு இந்தியால எதிர்காலம் இருக்கா? I don't know. There is certainly நிச்சயமா இருக்கு. left of center இப்போதைய சூழல்ல கூட அது வலுவடைந்ததில்ல. future. பிஜேபியுடைய வலதுசாரி அரசியலுக்கு எதிர்ப்பு வலுவானது. I always say this: opposition to right of center, what BJP claims to represent, is never. பிஜேபி அதனுடைய உச்சமா 38% வாக்குகளை வாங்கியிருக்கு. அப்படின்னா 100 பேர் ஓட்டு போட்டா பெரும்பான்மையினர் 60-65% பேர் பிஜேபிக்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்காங்க. Majority of them, 60-62 of them, did not voted for BJP. They were not convinced, despite Mr. Modi and his cult, despite Ram Mandir. ராமர் கோவில், மோடி, ஹிந்துத்வா, புல்வாமா எல்லாம் தாண்டி பிஜேபிக்கு எதிராக தான் அதிக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. 62% பிஜேபி அரசியலை ஏற்காதவங்க. They did not vote. That tells you that there is a denominator. இதுவே சொல்லுது மதச்சார்பற்ற அரசியலுக்கு இடமும் எதிர்காலமும் இருக்குன்னு. ஒரு வலுவான அமைப்பை ஒருங்கிணைச்சு அந்த 60% வாக்குகளை அறுவடை செய்யணும். Some ideological formation, political formation, some leader, some narrative. அந்த 60%ல ஒரு 60% கணக்கு போட்டா கூட பிஜேபியை உங்களால தேசிய அளவுல மேட்ச் பண்ண முடியும். You are matching. You would be matching BJP at the national level. Is there a national alternative to, தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சிக்கு வேற ஒரு மாற்று சக்தி இருக்கா? if not in the near future, in the distant one? Again, when you say Congress, நீங்க காங்கிரஸ்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஆஃப் சென்டர் இடது மைய அரசியலை வெளிப்படுத்தும் அரசியல் சக்தி. Not the INC party not that the exists. party. See, the party. கட்சியும் நிர்வாகிகளும் மட்டுமே காங்கிரஸ் இல்ல. The whole Congress. அவங்க காங்கிரஸ் கட்சியுடைய தற்போதைய வடிவம். Formation of. இந்த அமைப்பால ஒரு வலுவான தேசிய அமைப்பா பரிமளிக்க முடியுமான்னா சந்தேகம்தான். ஆனா காங்கிரஸ் என்ற அரசியல் சக்தியால சித்தாந்தத்தால வலுப்பெற முடியுமான்னா ஏதோ ஒரு கட்டத்துல நிச்சயமா வலிமை பெறுவாங்க. They have a scope to emerge, and they will emerge sooner or later.